Hey friends, very happy morning. Friends, இங்கே பாருங்களேன், வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்களேன், இப்போ எல்லாமே எங்கள் மாடி தோட்டத்தில் பறித்து மாதிரி நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்கள் ரோஸ், இந்தளவுக்கு ரோசஸ்ஸு. ஒரு ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், டிஸ்டன்ஸில் கட்டுறேன். அதே மாதிரி இந்த ரோஸ் எவ்வளோ பெரிய ரோஸு பாருங்கள். இது ஃபுல்லாக ரோஸ் தான் நண்பர்களே. அடுத்தாப்புல இதில் செம்பருத்தி நண்பர்களே. செம்பருத்தி, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, அப்புறம் குபேரப்பூ எல்லாம் இருக்குது நண்பர்களே. இது அடுக்கு செம்பருத்தி நண்பர்களே. பாருங்களேன், 1 2 3 பூ எவ்வளோ இருக்குது பாருங்களேன். இன்னும் ஒரு அடுக்கு பூ செம்பருத்தி அங்கே இருக்கு நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஏற்கனவே இந்த கண்டெய்னர் வச்சுருந்தோம். அது நல்லா ஈல்டு கொடுத்துருச்சு. அது அந்த கண்டெய்னரில் வச்சுருந்தது. அப்புறம் திருப்பி மண்களை மாற்றிட்டு அதே கண்டை எடுத்து வச்சேன். அது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் நண்பர்களே. அதை நான் பறிக்கிறேன். இப்போ அந்த பறிக்கிறேன் பாருங்களேன். அதான் பாருங்களேன், பறிச்சுட்டேன். பறித்து கொண்டு போய் அதோட வைக்கிறேன். இதோட வச்சுறேன் நண்பர்களே. அப்புறம் வெண்டிக்காய் நண்பர்களே. இந்த பாருங்க, வெண்டிக்காய், இந்த வெண்டிக்காய் பறிச்சுட்டேன் நண்பர்களே. இந்த காயை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாக இருக்குதுங்களேன், வளைஞ்சு. அதாவது மனிதர்களில் சில பேர் இந்த ஹேண்டிகேப் மாதிரி காலை வளைஞ்செல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இது வெஜிடபிள்ஸுக்கு அப்படி ஆகுதுன்றது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நண்பர்களே. சில பேர் கை பச்சமாக இருக்கும், வளைஞ்சிருக்கும். அது வெஜிடபிள்ஸ் உண்டுன்றதை இந்த இது மூலமாக தெரியப்படுத்த நண்பர்களே. எல்லாருக்கும் தெரியும், தெரியாத ஒரு விஷயம் கிடையாது நண்பர்களே. அப்புறம் இந்த பாருங்களேன், பறிக்கையுமே வச்சுருக்கேன். முல்லைப்பூ, முல்லைக்கு தேர்வு கொடுத்த வல்லவர் பாடி இருக்காரு இல்லைங்களா, அவர் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இவ்வளவு முல்லைப்பூ நண்பர்களே. பாருங்கள், ஸ்டார், வானத்தில் இருக்க ஸ்டார் மாதிரி இருக்குது. அது இந்த வள்ளல் பாடி தேரையை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது பரம்பு மலை, அவர் ஆண்டா ஏரியா. அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்க பிரான் மலை. எங்கள் வீட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் தான் இருக்குது நண்பர்களே. அங்கே நாங்கள் பல தடவை போயிருக்கோம். இன்னும் அங்கே ஒரு கல்லே வடிச்சிருக்காங்க நண்பர்களே. அந்த பாரி வள்ளல் அந்த முல்லைக்கு தேர் கொடுக்குறத, தன் தேரை கொடுக்குறத ஒரு கல்லுலேயே மலையிலேயே வடிச்சிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. அதுக்கு வருஷம் அவர் பங்குனாவே நடக்குதுங்க அங்கே. இதே உங்களுக்கு காட்டுறது ரொம்ப சந்தோஷம். இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுலேயும் ரொம்ப சந்தோஷம். வெண்டிக்காய் அந்தளவுக்கு கவரேஜ் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்கள் இன்னும் இருக்குது. பட் இந்த வெண்டிக்காய் இன்னும் கொஞ்சம் முத்தணும். இதை பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் முத்தணும். கொஞ்சம் பிஞ்சாக தான் இருக்குது. இந்த பாருங்கள், அதனால தான் ஒரு 5-6 இன்ச்சு அது போதுன்னு நினச்சிருக்கேன். மல்லிகை, இந்த பாருங்களேன், ஜாஸ்மின், அதையும் இப்படியே பறிக்கிறேன். பறித்து